ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பருப்பு கத்திரிக்காய் போட்டு ஒரு மசியல் செய்யலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வேலைக்கு சோம்புற நாளைக்கு இந்த கத்திரிக்காய் போட்டு பருப்பு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சீக்கிரமாகவும் செஞ்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க. இது சாப்பாட்டுக்குன்னு இல்லை, தோசை இட்லிக்கு கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது முதல்ல காம்பை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அது சென்டரில் 4 இது பாருங்கள், இது மாதிரி கீறி எடுத்துக்கணும். ஏன்னா உள்ளே நான் ஏதாச்சும் சொத்தை இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை தண்ணியில் போட்டு 2 தடவை அலசிடலாங்க. அலசிட்டு அதை பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், இல்லை பாசிப்பருப்பு எடுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா அலசிட்டு கூடவே ஒரு சின்ன தக்காளி இருந்தால் 1 போடுங்க, இல்லைன்னா பாதியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். கூடவே கத்திரிக்காயும் போட்டுட்டேங்க. போட்டு இந்த குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போனதையும் எடுத்து பார்த்தா பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி இது நல்லா மசியணும். கரண்டிலே மசித்தாலும் நல்லா மசிச்சிடும். கூடவே கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு சூடாகவே இருக்கிறப்ப இந்த மாதிரி மசிச்சிட்டா நல்லா கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே மசிஞ்சிடும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா மசித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும். அவசரமாக செய்யணும் அப்படின்னா இது செஞ்சிடலாங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சூடான சாதத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாங்க. ஒரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேன். நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, 2 வரமிளகா, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து போடுங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அது நல்லா செவக்க வறுத்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். தாளிப்பு வடகம் என்கிட்ட இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது நல்லா வெந்ததும் எல்லாமே வெந்ததும் அந்த மசியலை கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ கம்மி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். குயிக்காக செய்யணுன்னா இந்த சமையல் செய்யலாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றினதும் இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சேன். அதனால் அந்த பாருங்கள் எல்லாம் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பருப்பு கத்திரிக்காய் மசியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.